அறிவில் கலக்கம். அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. பிரசங்கி 12:12. அறிவும் ஞானமும் மனிதனுக்கு அவசியம். ஆனால் அநேகர் அதிக படிப்பினாலும் வேதத்துக்கு விரோதமான சிந்தனைகளாலும் குழப்பமடைந்தவர்களாய் பரிபான கொள்கையின்படி உலகத்தை கர்த்தர் சிருஷ்டிக்கவில்லை, அது தானாகவே உண்டாகிவிட்டது என்று பிதற்றுகிறார்கள். தேவனை துதிக்காததினால் அவர்களுடைய உள்ளம் இருளடைந்து கேடான சிந்தனைகளில் சிக்கி அவர்கள் கலங்கிப்போய் இருக்கிறார்கள். இவர்கள் கேள்வியை கேட்டுவிட்டு விடையை கண்டுபிடிக்காமலேயே கடந்து போகிறவர்கள். தங்கள் சுய அறிவினால் சிருஷ்டி கர்த்தரின் சிந்தனையை அறிந்திட முயல்பவர்கள். புத்தி அல்லது அறிவு என்பது கல்வியிலிருந்து மட்டுமல்ல, பல்வேறு சூழ்நிலைகளிலிருந்தும் நண்பர்களிடமிருந்தும் பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் உண்டாகிறது. இதனால் பல வேளைகளிலும் ஒருவனுடைய உள்ளம் கலங்குகிறது. உதாரணமாக, ஒரு வியாபாரி தன்னிடத்திற்கும் ஏராளமான சரக்குகளை விலை மதிப்பு திடீரென்று குறைந்துவிட்டது என்று அறிந்தவுடன் வரப்போகிற நஷ்டத்தை குறித்து கலங்குவான். எவ்வளவுக்கெவ்வளவு சிந்திக்கிறானோ அவ்வளவுக்கவ்வளவு அவன் உள்ளம் திகைக்கவே ஆரம்பிக்கிறது. சாதகமான தீர்வு அவனுக்கு கிடைப்பதில்லை. ஆனால் நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு அவரை துதிக்க ஆரம்பித்து விடுங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். பிலிப்பியர் 4:7. இஸ்ரவேல் ராஜா பஞ்சத்தின் கொடுமையை குறித்து அறிவினால் கலங்கினான். 2 ராஜாக்கள் 6:25-30. ஆனால் எலிசா தீர்க்கதரிசியோ கர்த்தரோடு இருந்தபடியால் ராஜாவை தேற்றினான். அப்பொழுது கர்த்தர் ஒரு யுத்த சத்தத்தின் இரைச்சலை சத்துருக்கள் கேட்கும்படி செய்தார். 2 ராஜாக்கள் 7:6. அது நிமித்தம் அவர்கள் தங்கள் பொருட்களை விட்டுவிட்டு ஓடினார்கள். கர்த்தர் செய்த அற்புதத்தினால் ஒரே நாளில் பஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அறிவினால் உண்டாகும் கலக்கமும் துர்ச்செய்தியினால் உண்டாகும் கலக்கமும் மேற்கொள்வதில்லை. தேவ சமாதானம் அவர்களுடைய இருதயத்தையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்து கொள்ளும். உங்களுடைய அறிவையும் ஞானத்தையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணியுங்கள். எல்லா அறிவிலும் சிறந்த அறிவு வேத அறிவாகும். வெறுமையாக வேதத்தை வாசிக்காமல் ஜெபத்தோடு வாசியுங்கள். அப்பொழுது வேதத்தில் உள்ள ஆழமான இரகசியங்களையும் வெளிப்பாடுகளையும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, வேதத்தின் மேல் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நினைவிற்கு, அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா? லூக்கா 24:32.